பிரியமானவர்களே, இந்த தற்காலிக வாழ்வுக்கு பின் நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்ல வரப்போகிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே ஆராதியுங்கள். மாறாக வேற்று தெய்வங்களையோ, சிலைகளையோ, சாத்தானையோ ஒருபோதும் வழிபடாதீர்கள். ஏமாந்து போகாதீர்கள் மக்களே! ஏமாந்து போகாதீர்கள். பக்தி மார்க்கங்களும், பாரம்பரியங்களும், சடங்குகளும், சம்பிரதாயங்களும் உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. உங்கள் உள்ளத்தில் உறுதியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளுங்கள். விடுதலை நாயகனும், உயிருள்ள தேவனுமாகிய இயேசு மகாராஜாவை மாத்திரம் உயர்த்துங்கள். அவரை மாத்திரம் ஆராதியுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்திலும், இல்லத்திலும், உங்கள் பணித்தலங்களிலும், உங்கள் சபையிலும், உங்கள் ஊரிலும் இயேசுவின் நாமத்தை மாத்திரம் உயர்த்துங்கள். அப்பொழுது நீங்கள் எல்லா விதமான